ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் கரெக்டாக 1 இயர் கழித்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தங்காட்டி 800 சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட 800 ஃபேமிலிஸ். ஓகே, தேங்க்ஸ் டு ஒன் டேப் 800 ஃபேமிலிஸ் வந்துருக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா 1K ஃபேமிலிஸ் நம்மளை தொட போகிறாங்க, ரீச் பண்ண போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பெரிய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி இன்னமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் அப்பப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானே என்ன வீடியோ போடுறது அப்படின்னு நானே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்களும் எனக்கு ஐடியா தாங்க. நீங்கள் சொல்கிற அப்டேட்டை நான் இனிமேல் போட விரும்புகிறேன். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கங்குவா ட்ரைலர் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற ட்ரைலர் பார்த்திங்கன்னா திடீர்னு இன்றைக்கி நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது 1 PM அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 1 PMக்கு இன்றைக்கி மதியம் 1 PMக்கு பார்த்திங்கன்னா ட்ரைலர் அப்லோட் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே ஈகலாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேங்க. ஏன்னா கங்குவா வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் தாண்டி கிட்டத்தட்ட பேன் இண்டியாலாம் கிடையாது, பேன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10 லாங்குவேஜுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் இருக்குது. அதுக்கு முதல் காரணம் சிறுத்தை சிவா. அவர் தந்த படங்கள் எல்லாமே எப்படி போச்சு அப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாமே கமர்ஷியல் படம் ஓவராலாக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சேனலில் போவார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இது எப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு நிரந்தரம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா சொல்லியிருப்பாரு, நீங்களும் கேட்டிருப்பீங்க, பேட்டிகள் எல்லாமே சொல்லியிருப்பார். என்னென்னா இந்த மாதிரி கங்குவாவோட ஓகே நீங்கள் எந்த படம் வேணாலும் விடுங்க, அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் பாட்டுவோட எந்த படமும் விடுறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதனால் சொல்கிறாரு? ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாரு. கண்டிப்பாக கங்குவாவோட ஃபஸ்ட்டு பாட்டு லீடு கொடுத்து செகண்ட் பாட்டுக்கு வேறு லெவல் ஹைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ட்ரைலர் அன்றைக்கி வரப்போகுது. மதியம் 1 மணி வெயிட் பண்ண 1 மணிக்கு சிறப்பான தரமான சம்பவத்தை இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக சிவா அவர்களும் சரி, சூர்யா அவர்களும் சரி ஒரு வெறித்தனமான சம்பவத்தை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் ஆகி நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நானும் ஈகலாக வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஈகலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.